ஜெபிப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவே ராஜா, உம்மை ஸ்தோத்திரத்தை துதித்து இந்த வசனங்களோடு கர்த்தர் இடைவிடும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மறையும், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும். இந்த சத்திய வார்த்தைகள் சென்றடைகின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து சுகத்தை பலன் கொடுத்து ஆண்டவரே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை வல்லமையும் ஏசப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ற வார்த்தை, இந்த மாதத்திலே 9வது மாதம் பரிசுத்த ஆவியானவர் 21 நாட்களை நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார், நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார், நமக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அவர் நன்மை செய்வதற்காகவே கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றி திருந்தார் என்று சொல்லி திருமுறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள ஆண்டவராய், ஜீவனின் அதிபதியாய், வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமுள்ள தேவனே கர்த்தர் நம்மளை உண்டு பண்ணினதற்காக மனசாப்பட்டார் என்று வேதம் சொல். ஆனாலும் நான் படைத்த மனிதரை நான் சபிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாக்கை கொடுத்தார், நம்மளை ஆசீர்வதித்து வளரச் செய்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையானது, அது தீர்க்கன் ஏசாயாவுடைய புஸ்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 4வது வசன விதமாக வேதம் கூறுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம்பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவராகிய இரட்சகர் ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம்பற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லி மனுகுலத்தை சொல்கின்றார். ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்னார், மோசேயை சிநேகிதனே என்று சொன்னார். விதமாக ஆண்டவராகிய இரட்சகர் என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்கிறாய். அப்படி கனம் பெற்ற மனிதரை நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தையும் ஆண்டவருக்கு பிடித்த பாதைகளையும் வழிகளையும் நம்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு வல்லமுள்ள தேவனாய், வாக்கு மாறாதவராய், துதிக்கு பாத்திரராய், துதியிலே வாசம் பண்ணக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் எத்தனையோ குடும்பங்களுக்கு நன்மையான ஈவுகளை செய்திருப்பார். ஆனால் ஒரு சில குடும்பங்கள் தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றாமல் இருக்கார் என்று சொல்லி ஒருவேளை குடும்பத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலையை விடுங்கள், உங்கள் மனம் தளராமல் ஆண்டவருடைய பாதவடியிலே ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பங்களை தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நிறைவுக்குள்ளே ஆசீர்வதித்து சுகத்தை கொடுப்பார், பலவீனங்களை மாற்றி போடுவார், கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் மாற்றுவார், கடன் சுமையிலிருந்து நம்மளை மாற்றுவார். வியாதியில இருக்கிறவரை கர்த்தர் விடுதலையை கொடுக்கிற ஆண்டவர், சுகத்தை பண்ண கொடுக்கிற ஆண்டவராகிய கிறிஸ்துவை நீங்கள் அண்டிக் கொள்கிற போது நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை பாதுகாக்கிற தேவனாகிய கடவுள், பரிசுத்த தேவனாகிய கடவுள் நம்மளோடு இடைபடுகிறார். நம்மளுடைய முக்காறுதலையும் நடக்கிறதையும் தேவன் அறிகிறார். நம்முடைய வேண்டுதலை விண்ணப்பங்களை தேவன் அங்கீகரித்து நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்கின்றார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை பத்திரப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். இரண்டாவதாக வேதத்தில் இருக்கின்ற ஒரு வசனம் விதமாக சொல்கின்றது. அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 41வது அதிகாரத்திலே 15வது வசனம் விதமாக சொல்கின்றது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். போரடிப்பதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரம் என்று சொல்வது, அந்த எந்திரமானது ஆண்டுகள் முழுவதும் அரைத்து கொண்டே இருக்கிறது. அந்த பற்கள் எப்படி இருக்குமா, தேய்ந்து விட்டால் அதை மாற்றி வேற பற்களை இணைத்து எந்திரத்திலே அரைக்க செய்வார்கள். அப்படி இணைக்க செய்கின்ற இயந்திரம்தான்
போரடித்து கொண்டு இருக்கின்ற காலங்களிலே அவைகள் நன்றாக அரைத்து அதை வெளிவிடும் என்று சொல்லி காண்கின்றோம். ஆகவே தான் போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்புள்ள எந்திரமாக்குகின்றேன் என்று சொல்கின்றார். ஆண்டவரை நாம் தேடுகிற போது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பழிச்சொல், இழிச்சொல், இப்படியெல்லாம் சமூகத்திலே உலகத்திலே வரும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இது சகசமாய் வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு மனிதன் தேவை என்று சொன்னால் அவர் நல்லவர் என்று சொல்வார்கள், அவர் நீதிமான் என்று சொல்வார்கள். மனம் கசிந்த உடனே அவன் துரோகி என்று சொல்வார்கள், அவன் மோசக்காரன் என்று சொல்வார்கள், அவன் நாசக்காரன் என்று சொல்வார். ஆனால் தேவாதி தேவனாய் இரட்சகர், நான் உள்ளத்தை சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற இயேசு மகாராஜா நம்மளோடு இருக்கிறார். அவர் நீதி செய்கிற நியாயாதிபதி, நம்ம மத்தியில் உலாவுகிற ஆண்டவர், அவர் பரிசுத்த தேவனாய் கடவுள், பரலோக ராஜா. அவர் ஒவ்வொரு மனிதரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தலைமுடியை எண்ண முடியாத தலையில் இருக்கின்ற முடியை எண்ணி வைத்திருக்கிற தேவன் நம்மளுடைய சிந்தனைகளும் செயலும் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவ்விதமாக தேவனை நீங்கள் நானும் ஸ்தோத்தரிக்கிற போது நம்மை நன்மையான ஈவுகளை நாள்தோறும் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக வேதம் விதமாக சொல்கின்றது, வேத வசனத்தில் வருகின்ற வார்த்தை விதமாக சொல்கின்றது. சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால் 91:4 சங்கீதத்திலே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். 91:4 அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய தேவனுடைய 2 கரங்கள் ஆணியால் அறையப்பட்ட கரம், நம்மளுக்காகவே கல்வாரியிலே ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி ஆண்டவர் அவருடைய 2 கரங்களை நம்மளை மூடுகிற ஆண்டவராக இருக்கிறார். செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? அவருடைய சத்தியத்தை வார்த்தை மூலமாய் நமக்கு பரிசையும் கேடகமாய் பாதுகாப்பாக இருக்கும். ஆண்டவரை தேடுகிற போது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற போது, ஆண்டவரை துதிக்கின்ற போது வல்லமில்ல ஆண்டவராய் கிறிஸ்து நம்ம மத்தியில் இடைபெற்று கொண்டே இருக்கிறார். நம்மளோடு அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்திரித்து துதிக்கின்ற போது எந்த காலத்திலும் எந்த வேலையும் நன்றியோடு அவரை துதித்து தொழுது கொள்கின்ற போது, அவரை மகிமைப்படுத்துகின்ற போது கர்த்தர் நம்மளை கைவிடாமல் கரம் பிடித்து வழி நடத்துகின்றார். ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த ஓய்வினாலே யாவரும் ஆலயம் சென்றிருப்போம், தேவ பாதத்தில் பணிந்திருப்போம். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான விலை ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் வேண்டுதல் செய்து அவரிடத்திலிருந்து வாங்கி கொள்வோம் ஆசீர்வாதங்களை. கலங்காதே, திகையாதே, வேதம் சொல் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறது. ஆண்டவரை கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நமக்கு சுகத்தை பலன் கொடுத்து ஜீவனை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மளோடு இருக்கிறது, நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளை பாதுகாத்து பத்திரப்படுத்தி சுகத்தை பலன் கொடுத்து ஆண்டவர் பிரயாணத்திலே போகின்ற போது வருகின்ற போதும் பணித்தளத்திலேயும் எங்கெங்கு நம்முடைய ஜனங்கள் ஆண்டவராய இரட்சகரை தேடுகிற குடும்பங்கள் கர்த்தரை அறிந்து அவருடைய பாதவிலே பணிகிறவர்களை ஆண்டவராய கிறிஸ்து கைவிட மாட்டார், கரம் பிடித்து வழிநடத்துவார், பாதுகாப்பார். நீங்கள் துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு ஒருவர் இருக்கலாம், தேவன் நிச்சயமாக உங்களை கண்ணீரை துடைப்பார். உங்களை வேண்டுதல் விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய யெகோவா எங்கும் நிறைந்தவராய் ஏலோகியாய் நம்மளை காண்கின்ற தேவனாகிய கடவுளாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து துதித்து அவரை பிரஸ்தாபப்படுத்துகின்ற போது நிச்சயமாக கைவிட மாட்டார். கலங்காதே, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த யூடியூப்பின் மூலமாய் கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் உங்களை தொடும், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்து பத்திரப்படுத்துவார்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன். 4வதாக பரிசுத்த யோவான் எழுதப்பட்ட நற்செய்தி நூலிலே விதமாக ஆண்டவராக இரட்சகர் சொல்கின்றார். யோவான் 16:20 நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் என் ஜனங்கள் துக்கப்படுவீர்கள், கஷ்டத்தில் இருப்பீர்கள், கண்ணீரோடு இருப்பீர்கள், வியாதியோடு இருப்பீர்கள், கவலைகளோடு இருப்பீர்கள்.
போராட்டத்தோடு இருப்பீர்கள், நிந்தைகளோடு இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசுபிரான் சொல்கின்றார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் யார் யாரை தொடுகிறாரோ அவர்களாம் சந்தோஷமாய் மாறக்கூடிய சூழ்நிலை வரும். ஆண்டவர் யார் யார் அண்டிக் கொண்டு ஆண்டவருடைய பாதங்களை பணிந்து அவருடைய பாதங்களை பிடித்து வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பலன் கொடுப்பார், குடும்பங்களை எடுப்பத்தை கட்டுவார், பிள்ளைகள் தேவைகளை கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண காரியங்கள், எந்த குடும்பத்தில் எந்த மகனுக்கு ஏற்ற காலங்களில் வரன் கிடைக்கவில்லையே, என் மகனுக்கு ஏற்ற காலத்தில் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு தாய் தகப்பன் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் மகளுக்கு வயதாகி கொண்டு இருக்கிறதே, என் மகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கலையே என்று சொல்லி தாய் தகப்பன் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கஷ்டத்தோடு இருக்கிறோம், வீட்டை கட்டி அரைகுறையாய் வைத்திருக்கின்றோம், அதை மூடாமல் நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, அதற்கு வாசல் திறக்கவில்லை ஆண்டவர் என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி தேவ சமூகத்தில் கேட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் ஆற்றுகிற தேவன், சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். உங்களை தொடுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏற்ற காலத்தில் ஏற்றவில்லை கர்த்தராகிய இயேசுபிரான் உங்களை தொடுவார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பின் பாத்திரத்தை உங்கள் இல்லத்திலே வைப்பார். உங்களை கண்ணீரை தேவன் துடைப்பார், உங்கள் அருகில் இருக்கிறார். கவலையை விடுங்கள், தேவ பாத்திரம் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்துக்கொள்ள பத்திரப்படுத்துவார். தேவன் தாமே இந்த நாளும் இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போமாக. இயேசுவே, தாவீதின் மைந்தனே, நசரேயனாகிய இயேசுவே, என் ஜெபத்தை கேட்கின்றவரே, என் ஜெபத்தை அறிகிறவரே, என் ஜெபத்தை அங்கீகரிக்கிறவரே, இந்த 4 யூடியூப்பிலே வெளிவருகின்ற வேத வசனங்கள் வார்த்தை மூலமாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறது எங்கெங்கு சென்றடைய வேண்டுமா அங்கெல்லாம் சென்று ஆண்டவரை ஒவ்வொருவரும் தேவன் நீர் பேரை தொட்டு ஆசீர்வதித்து சுகத்தை பலன் கொடுத்து சீவனை கொடுத்து ஆண்டவரை அவர்களை பாதுகாத்து பத்திரப்படுத்தும் செபிக்கிறாங்க. இது கிருபை நிறைவான பலனை கொடுக்கும்படியாக இந்த நாள் நம்முடைய கரங்களை தாழ்த்துகிறேன். ஓ ஷேலி மர தூ ஷீலி மருது மாகா வாலி தூமை கீர்த்தனித்து மணி சவுதிக்கமை கத்தி மகரபல வைக்கத்தமை சலு தீமா நகரமை சலபல விளக்க பலபலவான். என்னுடைய பேரனுக்காக, என்னுடைய மக பிள்ளைக்காக வியாதியில் இருக்கின்றான், அவன் சுகமாகவில்லை என்று சொல்லி ஒரு குடும்பம் மங்களாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவார் என்று ஆண்டவரை ரட்சகர் இந்த குழந்தையை தொடுகிறார், விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். இயேசு நாமத்தை எழுப்பி நடக்க செய்வோம். கவலையை விடுங்கள், கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஆண்டவர் இயேசு நாமத்தை தாழ்த்துகிறேன். துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை வல்லமையும் கர்த்தர் உமக்கே செலுத்துகிறேன். ஜெபத்தை அங்கீகரியும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.